யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தின் கடைசி பகுதி. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அதான் அன்று சொல்ற வார்த்தை. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்ற, நானே உன்னுடைய பரிகாரி, நானே உன்னை பரிகாரி, உன்னுடைய பரிகாரி நான் தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இந்த பிரச்சனைக்கு என்ன பரிகாரம்? இந்த வியாதி நீங்கன்னா என்ன பரிகாரம்? இந்த வேதனை மாறணும்னா என்ன பரிகாரம்? கர்த்தர் தான் பரிகாரி, ஆண்டவர் இயேசுதான் பரிகாரி என்பதாக வசனம் சொல்லுகிறாரு. அப்போ நீங்க பணம் செலவு பண்ண வேண்டியதில்லை, அதுக்கு அது பலி செலுத்த வேண்டியதில்லை, உங்களை வருத்தி கொள்ள வேண்டியதில்லை. இலவசமான விடுதலை, இலவசமான சுகம், இலவசமான அற்புதத்தை இயேசு தருவார். என்ன அவர் பரிகாரியா இருக்கிறார்? எனக்கு தெரியும், அந்த சகோதரனை அரசாங்க அதிகாரியா பணி செய்கிறார். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் அவர் கூட வேலை பார்க்குற ஒரு பிராமணன் நண்பர். ரொம்ப பக்தி மார்க்கத்தில் அவங்க கூடினவர்கள், நிறைய தெய்வத்தை குறித்து அறிந்து வைத்து தெய்வ வணக்கம் செய்வதில் ரொம்ப ஆச்சாரமாய் தெய்வ வணக்கம் செய்கிறவங்க. அவர் ஒரு நாள் இந்த நண்பரோடு பேசும்போது சொன்னார், எனக்கு 3 பெண் பிள்ளைகள், என் பிள்ளைகளுக்கு திருமணமே ஆகலை, என் பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக நான் பணம் சேர்த்து வச்சு என்னென்னவோ செய்து பார்த்த எல்லாம் தடைகள், ஆனால் பரிகாரம் செய்யணும்னு சொல்லி பலவிதமான பரிகார பூஜைகள், இதுக்கு இவ்வளோ பணம் செலவாகும், இதுக்கு இவ்வளோ பணம் செலவாகும், இதுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும்னு எங்களுடைய மத வழக்கத்தின்படி பல பரிகாரங்களை நான் செய்தேன். எல்லாம் செய்தும் கூட என் பிள்ளைகளுக்காக திருமணத்துக்காக சேர்த்து வைத்த அந்த பணம் தான் போயிட்டே தவிர என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலை. ரொம்ப மனவேதனையோடு அவர் வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறார், இத்தனை பரிகாரங்களை செய்தும் என் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை நடக்கலை, சேர்த்து வச்ச பணம் தான் போய்விட்டது என்பதா. பிரியமானவர்களே, பரிகாரம் என்று சொல்லி பணம் செலவு பண்ணி நம்முடைய சரீரத்தை வருத்தி இந்த மாதிரி நீ செய்யணும், அதான் பரிகாரம், இந்த மாதிரி நம்மை வருத்தி கொண்டு, நம்முடைய சரீரத்தை வருத்தி கொண்டு நம்ம ஒரு பரிகாரம் செய்தாவது ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிடாதா, வியாதி சுகமாயிராதா, பாவம் மன்னிக்கப்பட்டுறாதா என்று சொல்லி தேடுகிற மக்கள் இந்தியாவில் தான் அதிகம். அப்போ ஒரு பரிகாரத்தை அவங்க சொல்றாங்க, இதை செய்யணும் நீ. ஆனால் பைபிளில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதையும் செய்ய வேண்டாம், நீ பணம் செலவு பண்ண வேண்டாம், உன் சரீரத்தை நீ வேதனைப்படுத்த வேண்டாம், நானே உன்னுடைய பரிகாரி, நான் உனக்கு பரிகாரியா இருக்கிறேன், நீ இலவசமா சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து பரிகாரி. எதுக்கெல்லாம் பரிகாரி? பாவத்துக்கு அவர் பரிகாரி. ஒரு பாவம் செய்துட்டோம், அந்த பாவம் நீங்கணும், அப்புறம் உடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரும். என்ன பண்ணணும்? இந்த இரத்த பலி செலுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காகத்தான் சில மிருகங்கள், பறவைகளை இரத்த பலியாய் செலுத்துவர். பரிகாரத்துக்காக. உன் குடும்பத்தில் பாவம் இருக்குது, அந்த பாவம் போகணும்னா ரத்தம் சிந்தப்படணும், அதுக்கு தான் அதை செய்கிறார்கள். அது மாதிரி பாவத்தினால உண்டான பாதிப்புகள், அதனால உங்க குடும்பத்துல பாவத்தினால ஒரு பாதிப்பு இருக்கும், முன்னோர் செய்த பாவம், அதுக்கு ஒரு பரிகாரம் செய்யணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பாவத்துக்கு ஒரு பரிகாரி நமக்கு தேவை. நம்ம செய்த பாவங்கள், அக்கிரமங்களுக்கு இயேசு பரிகாரியா இருக்கிறார். ஆனால் தான் பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார், நம்முடைய பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டார். அதான் பாருங்க, யோவான் 1:29 வாசிக்கும் போது இயேசுவை பற்றி ஒரு தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்தித்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எப்படி ஒரு ஆட்டை பலி செலுத்தி பாவத்திற்கு பரிகாரம் தேடுறாங்க, ஆனா இங்க யோவான் ஸ்நானகன் சொல்றா, இவர் தான் அந்த ஆட்டுக்குட்டி, இயேசுதான் ரத்தம் சிந்த போகிறா. பாவத்திற்கு பரிகாரம் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம், அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி மறிக்க போகிறார். ஒரு பரிகாரியாக இயேசு வந்திருக்கிறார் என்று இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். அதனால தான் அவர் சிலுவையில மரித்தார். அவருடைய சிலுவை மரணம்தான் நமக்கு பரிகாரம், அவருடைய சிலுவையில சிந்தின ரத்தம் தான் நமக்கு பரிகாரம். அதனால நம்ம இனிமே ரத்தம் சிந்த வேண்டியதில்லை, அதுக்கு பணம் செலவு பண்ண வேண்டியதில்லை, நம்மை வருத்தி கொள்ள வேண்டியதில்லை. நமக்கு பதிலா இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போனார். காலில் செருப்பு இல்லாம ஒரு பார சிலுவை சுமந்து கொண்டு கொல்கதா என்கிற மலைக்கு ஏறி போனார். ஏன் தெரியுமா? நமக்கு பரிகாரமாக செய்வதற்கு. அவர் நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய வியாதிகளை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு நமக்காக பரிகாரியாக சிலுவைக்கு அவர் கடந்து போனார். வேதத்தில் அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது.
அவர் பரிகாரி. அதனால இனிமேல் நம்ம பாரம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் நம்மை வருத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, நாம் ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை, பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இயேசுவே பரிகாரியாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து விட்டார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு, அதை விசுவாசித்தால் போதும். என் பாவத்தை இயேசு சுமந்துட்டா அவர் என்னை மன்னிப்பார். என் நோய்களை இயேசு சிலுவையில் சுமந்துட்டா அவர் எனக்கு சுகம் தருவார். என் சாபத்தை இயேசு சிலுவையில் சுமந்துட்டா அவர் என் சாபத்தை மாற்றுவார். அந்த விசுவாசம் மட்டும் போதும். என்ன, அவரு தான் பரிகாரி. இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட வந்தவங்களை பார்த்து, நீ இந்த பாவம் செய்துட்டியா, ஒரு மணி நேரம் முழங்கால நில்லு, 10 மணி நேரம் முழங்கால நட அப்படின்னு இயேசு யாரையும் சொன்னது கிடையாது. உனக்கு பரிகாரம், உன் வீட்டில் சாபம் இருக்குது, அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும், அதனால நீ என் சமூகத்துக்கு 7 வாரம் வா, நீ இது கொண்டு வா, அது கொண்டு வா. இயேசு அதெல்லாம் ஒன்றுமே கேட்கலை. அது மாதிரி எந்த இடத்துல இயேசு சொன்னதும் இல்லை, அப்படி சொல்லுகிறதும் இல்லை. ஏன்னு சொன்னால், நான் உனக்காக சிலுவையில் மரிச்சிட்டேன், உன்னுடைய பாவத்தை நான் சிலுவையில் சுமந்துட்டேன், உன் நோய்களை நான் சிலுவையில் சுமந்துட்டேன், உன் சாபத்தெல்லாம் நான் சுமந்துட்டேன். உனக்கு பதிலாக அந்த இடத்துல நான் உனக்காக ரத்தம் சிந்தி விட்டேன். நான் தான் உன்னுடைய பரிகாரி. அதை விசுவாசித்தா போதும். பாருங்க, வேத புஸ்தகத்தில் நம்முடைய பாவத்திற்கு அவர் பரிகாரி. 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். நம்முடைய பாவத்தை தன்மேல சுமந்துட்டார். அதனால்தான் நான் பாவி ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்ன உடனே அவர் மன்னிக்கிறார். அவர் பரிகாரியா இருக்கிறதுனால பாவத்தை மன்னிச்சு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். மத்தேயு 8:17 சொல்லுகிறாரு, இயேசு நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையில சுமந்தா. நம்முடைய பலவீனம், சரீரத்தில் வலி, வேதனை, எலும்புல வலி, நரம்புல வலி, கேன்சர் வியாதி, ஆஸ்துமா வியாதி, இந்த மாதிரி டிபி வியாதினால பாதிக்கப்பட்டு நம்முடைய சரீரத்தில் வேதனை உண்டாகும் போது இயேசு அதை சிலுவையில சுமந்து விட்டார். வசனம் சொல்லுகிறாரு, உன் நோய்கள், உன் பலவீனத்தை நான் சிலுவையில் சுமந்துட்டேன். உனக்கு பதிலாக தான் என் கைகள் ஆணி அடித்தாங்க, என் சரீரம் கிழிக்கப்பட்டது, என் சரீரம் பிக்கப்பட்டது, தலை முதல் கால் வரை அவருடைய சரீரம் காயப்படுத்தப்பட்டது. ஏன் தெரியுமா? தலை முதல் கால் வரை நம்முடைய சரீரத்தில் வரக்கூடிய நோய்களுக்கு இயேசு பரிகாரி. கேன்சர் வியாதியாக இருக்கலாம், ஆஸ்துமா வியாதியாக இருக்கலாம், அது டிபி வியாதியாக இருக்கலாம், எல்லா வியாதிக்கும் இயேசு பரிகாரி. என்னால் தலை முதல் கால் வரை காயப்படுத்தப்பட்ட சிலுவையிலே தொங்கினார். உனக்காக, உங்களுக்காக உங்களுடைய நோய்களை நானே சுமந்து விட்டேன். உங்களுக்கு பரிகாரியாக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து விட்டேன். இனிமேல் அந்த வியாதி உன்னை வேதனைப்படுத்தாது, நான் உன்னை சுகமாக்குகிறேன். என்ன, நான் தான் உனக்கு பரிகாரி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, சாபத்திற்கு அவர் பரிகாரி. கலாத்தியர் 3:13 சொல்லுகிறாரு, இயேசு சிலுவையிலே நமக்காக சாபமானார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக சாபமானார். ஒரு மனிதனை சிலுவையில் அறைந்து கொண்டா அந்த சமுதாயம் சொன்னது அவன் சபிக்கப்பட்டவன், அதனால தான் இந்த மாதிரி ஒரு கொடூரமான மரணத்தை சந்தித்திருக்கிறான் என்று. சாபம் நம்ம வாழ்க்கையில் கூட சில சம்பவங்களை பார்க்கும்போது, என்ன பாவம் செய்தானோ இப்படி நடக்குது, என்ன சாபமோ இப்படி நடக்குது, இந்த மாதிரி எண்ணம் நமக்குள்ளே காணப்படுகிறது. இந்த சாபம் சில சமய சந்ததிய பரம்பரையாய் தொடரும். முன்னோர் செய்த பாவம் அந்த சாபமாய் அடுத்தவங்களை தொடரும். அது பெரிய பாதிப்பை உண்டாக்கும். அந்த சாபத்திற்கு இயேசு பரிகாரி. இந்தோனேஷியா தேசத்துல ஒரு மலை பிரதேசத்துல ஒரு எழுப்புதல், நல்ல ஒரு மாற்றம். மெல்டாரிஸ் என்கிற ஒரு ஊழியக்காரர் ஒரு டீம் அழைத்து கொண்டு அந்த மலைவாசி மக்களுக்கு, மலையில் இருக்கிற மக்கள், காடுகளில் இருக்கிற மக்கள், கிராமங்களில் இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க செல்வா. அந்த மெல்டாரி என்கிற அந்த ஊழியக்காரர் போனப்போ ஒரு மலை பிரதேசத்தில் ஒரு குழந்தை, ஒரு தாய் கொண்டு வந்தாங்க. அது கைகள் வளைந்திருக்குது, கால்கள் வளைந்திருக்கு, மூளை சரியில் அப்படியே ஒரு பொம்மை மாதிரி இருக்குது. பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை. அந்த தாயினுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டு கலங்கி வந்து, ஐயா என் குழந்தைக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா, இயேசு சுகமாக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு வந்து நிற்கிறாங்க. அவர் பார்க்கிறார், அந்த குழந்தை பொம்மை மாதிரி கிடக்குது, கையெல்லாம் வளைஞ்சிருக்கு, காலெல்லாம் வளைஞ்சிருக்குது, மூளை வளர்ச்சி இல்லாத அப்படியே ஒரு குழந்தையா இருக்குது. அது மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையை தாய் கொண்டு வந்து விசுவாசத்தோடு கொண்டு வந்திருக்கிறாங்க. அவர் ஜெபிக்கிறார், அவங்க எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. ஒரு மாற்றமும் இல்லை, அற்புதம் நடக்கலை. அப்போ
இன்னும் பாரத்தோட முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இந்த குழந்தைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், நீர் கட்டாயம் இறங்கணும், இந்த தாயினுடைய கண்ணீரை பாரும், இந்த குழந்தைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு ஜெபிக்கிறாங்க. சுகம் உண்டாகலை, மாற்றம் வரலை. அவருடைய உள்ளம் தடுமாறிட்டு மெல்டாரிஸ் ஆண்டவரை பார்த்து கதறினாராம், ஆண்டவரே நீர் பூமியில் உலாவின நாட்களில் எல்லாரையும் சுகமாக்கினீர், ஏன் இந்த குழந்தை நீர் குணமாக்க கூடாது என்று அவர் ஜெபித்த போது ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் சொன்னார், இது சாபத்தினால வந்த வியாதி. அவனுடைய முன்னோர், அவனுடைய தகப்பனாருடைய தகப்பனார் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவருடைய தகப்பனாருடைய தகப்பனார் முன்னோர் மனுஷ ரத்தத்தை சிந்தி இருக்கிறாங்க. அந்த சாபம் தொடருகிறது. 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அந்த சாபம் வரும். அந்த சாபம் தான் தொடருதுன்னு கர்த்தர் பேசினாராம். உடனே கூப்பிட்டு கேட்டார், உங்க அப்பாவுக்கு அப்பா அவங்களுடைய இந்த குழந்தையுடைய தாத்தா என்ன பண்ணாங்க அப்படின்னு விசாரித்தா, ஒரு கிராம தலைவனா இருந்தா. அந்த நாட்களில் சண்டையிடும்போது 2 கிராமங்கள் சண்டையிடும்போது தாங்கள் ஜெயிக்கணுன்றதுக்காக ஒரு பச்சிளம் குழந்தையை கொண்டு வந்து பூஜை செய்து அந்த குழந்தையை உயிரோட மண்ணுக்குள்ள புதைப்பாங்களாம், பலி செலுத்துவது. பாருங்க, அவங்களுக்கு அந்த பழக்கம் இருந்திருக்கிறது. இந்த குழந்தையினுடைய தாத்தா காலத்தில் உயிரோட குழந்தைய மண்ணுக்குள்ள புதைப்பது, பலி செலுத்துவது அந்த பழக்கம். அந்த சாபம் இப்போ அந்த குடும்பத்தின் மேலே வந்திருக்குது. ஒரு ஒண்ணுமறியாத குழந்தைய அநியாயமாய் பலி செலுத்தி கொல்லும் போது அந்த சாபம் அந்த குடும்பத்தின் மேலே வந்திருக்குது. அந்த சாபம் தான் இந்த சந்ததியில் இப்படி குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் பேசினாராம். அப்போ இவங்க எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு, உம்மால சாபத்தை மாற்ற முடியும், நீர் மனம் இறங்கணும், இந்த சாபத்தை மாற்றணும்னு செபித்தோன்னு அந்த தாய், அந்த குடும்பத்தார், அந்த குழந்தையினுடைய குடும்பத்தாரெலாம் வந்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட கெஞ்சிங்கன்னு சொன்ன போது எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கடந்து அழுதுருக்கிறாங்க. மன்னிச்சிருங்க ஆண்டவரே, அந்த பாவத்தை மன்னிங்க, இந்த சாபம் என்னுடைய முன்னோருடைய பாவத்தினால் வந்த சாபம் என் குடும்பத்தில் இருக்குது, இதெல்லாம் மன்னிங்கன்னு சொல்லி சிலுவையில் எங்களுக்காக சாபம் ஆனீங்களே அதை சொல்லி சொல்லி அழுது ஜெபிச்சிருக்கிறாங்க, கதறி இருக்கிறாங்க. அந்த மாதிரி தங்களை தாழ்த்தி கதறி அந்த குடும்பத்தார் ஜெபித்த போது ஆண்டவர் மனம் இறங்கினார். நான் இவங்களுக்கு தானே சாபமானேன், நான் தானே இந்த சாபத்திற்கு பரிகாரி என்று கர்த்தர் இறங்கினா. அந்த பாவத்தை மன்னித்து அந்த சாப கட்டுகள் அறுக்கப்பட்டது. பொம்மை மாதிரி இந்த குழந்தைக்குள்ளே உயிர் வர ஆரம்பித்து விட்டது. கைகள் நேராகி விட்டது, கால்கள் நேராகி விட்டது, குழந்தை ஆரோக்கியம் பெற்றது. இந்தோனேஷியா தேசத்தில் எழுப்புதல் காலத்தில் நடந்த ஒரு அற்புத சம்பவம் இது. எனக்கு அன்பானவர்களே, சில சமயம் அப்படிதான் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது தெய்வத்தை வணங்குறதுக்கு பதிலாக மனுஷனை தெய்வமாய் வணங்குவது, மிருகங்கள் பறவைகளை தெய்வமாய் வணங்குவது, இதெல்லாம் ஒரு சாபத்தை கொண்டு வந்து விடும். அநியாயமாய் ஏழைகளுடைய இரத்தத்தை சிந்துவது, ஏழைகளுக்கு அநீதியான காரியத்தை செய்வது, விதவைகளை துக்கப்படுத்தி அழ வைப்பது, கண்ணீர் வடிக்க வைப்பது, இந்த மாதிரி மற்றவர்கள் பாதிக்கும்படியான ஏதோ ஒரு காரியத்தை செய்வது, இது சாபமாய் வெளிப்பட்டு விடும். அது உடனே தெரியாவிட்டாலும் அந்த சந்ததியில் அந்த பாதிப்பை கொண்டு வரும். 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அந்த சாபம் தொடரும் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சில வியாதி பாருங்களேன், பரம்பரை வியாதின்னு சொல்லுவாங்க. பரம்பரை வியாதின்னு என்ன அர்த்தம்? அது சாபம் தொடர்ந்து வருகிறது என்று அர்த்தம். இது பரம்பரை குணம், பாவம் என்று சொல்லுவார்கள். அந்த தாத்தாவும் குடிகாரனா இருந்தான், இவங்க அப்பனும் குடிகாரன், இப்போ இவனும் குடிகாரன்னா அது சாபம். அந்த பாவம் சாபமாய் தொடர்ந்து கொண்டே இருக்கிறாரு. அந்த சாப கட்டிலிருந்து விடுதலை பெறணும். இதுக்கு என்னதாங்க பரிகாரம்? முன்னோர் பாவம் பண்ணிட்டாங்க, இப்போ நாங்கள் பாதிக்கப்பட்டு நிற்கிறோம், என்னதான் பரிகாரம்? இயேசுதான் பரிகாரம். இயேசு நமக்காக சிலுவையில் அந்த சாபத்தை சுமந்து விட்டார். நம்ம அதை விசுவாசித்தா போகிற ஆண்டவரிடத்தில் வந்து, நீர் எனக்காக சிலுவையில சாபமானீர், என் குடும்பத்தை சாபத்திலிருந்து விடுதலையாக்க சாபமானீர், உம்முடைய இரத்தத்தின் வல்லமினால் அந்த சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும், நீர்தான் எங்களுக்கு பரிகாரினை ஜெபித்தா போதும், அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும், அந்த சாப கட்டுகள் மாறிவிடும், ஒரு அற்புதமான விடுதலை உங்களுக்கு வந்துவிடும். பிரியமானவர்களே, அது ஆண்டவர் கொடுக்கிற விடுதலை. ஆண்டவர் சாபத்திலிருந்து கொடுக்கிற ஒரு விடுதலை. ஆந்திராவில் ஏசன்னா என்கிற ஒரு தேவ மனிதர் இருந்தார். அவரோடு நான் பேசும்போது சொன்னார், அவங்கெல்லாம் நல்ல பணக்காரங்களா வசதியாக வாழ்ந்திருக்கிறாங்க, இயேசுவை அறியாத குடும்பம்,
என்ன தீமைனால பரிகாரம் செய்கிறார். பரிகாரம், பலி செலுத்துறது, அந்த கோயிலுக்கு இது செய்யணும், இதுக்கு இது செய்யணும், அதுக்கு அது செய்யணும், பரிகாரம் செய்வது அப்படி. ஆனாலும் அவர் சொன்னார், அவனுடைய சந்ததியில் 3 தலைமுறையா 40 வயசுக்கு மேலே யாரும் உயிரோடு இருந்ததில்லை. ஆண்கள் 40 வயசில் ஆண்கள் செத்துருவாங்க. ஒன்று விபத்தில் செத்துருவாங்க, அல்லது ஒரு கொடிய வியாதியில் மறிப்பாங்க, அல்லது என்ன காரணமே இருக்காது, திடீர்னு ஒரு நாள் மறிச்சிருவாங்க. 40 வயதுக்கு அப்புறம் 3 தலைமுறையா அவங்க குடும்பத்தில் எல்லாரும் விதவைகள். ஆண்கள் உயிரோடு இருக்க மாட்டாங்க. எல்லாம் அந்த குடும்பத்தில் பெண்கள் விதவைகள் தான் அதிகம். அது அந்த குடும்பத்தில் சாபமாய் தொடர்ந்து வந்தார். அந்த முன்னோருடைய பாவத்தினால் உண்டான சாபம். அவர் சொன்னார், இவர் ஆண்டவருக்குள்ள வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த சாப கட்டிலிருந்து விடுதலை வேணும்னு ஜெபிச்ச பிறகு அந்த சாபம் அறுக்கப்பட்டது. அவர் சொன்னார், நான் உயிரோடு இருக்கிற இத்தனை வருஷ காலம் என்பதாய் அவர் சொன்னார். இத்தனை வருட காலம் நான் உயிரோடு இந்த ஊழியம் செய்கிறேன். என் குடும்பத்தில் என் சகோதரங்கள்லாம் இயேசுக்குள்ள வந்துட்டாங்க. வந்தவங்க எல்லாமே அந்த சாபத்தில் இந்த விடுதலை பெற்றுட்டாங்க. அவங்க தான் வாழ்கிறாங்க. அப்போ சில சமயம் அப்படியே சந்ததியாக சில வியாதிகள் தொடரும், மரணங்கள் தொடரும். சில குடும்பத்தில் தற்கொலைகள், தொடர்ச்சியான தற்கொலைகள் நடக்கும். அவங்க செத்துட்டாங்க, இவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க, இன்னொருத்தர் தற்கொலை பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு சாபமாக இருக்கக்கூடும். சில வியாதிகள், சில மரண பயங்கள், சில நஷ்டங்கள், இழப்புகள் சாபமாய் சில குடும்பத்தை தொடரும். நல்ல பணக்காரங்களாக இருப்பாங்க, வீட்டில் 5 ரூபாய்க்கு கஷ்டப்படுவாங்க எல்லாருக்கும், ஆனால் வீட்டுக்குள்ளே வறுமை தான் இருக்கும். அது ஒரு சாபம். இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க நிறைய பேர். கடன் பிரச்சனை, வறுமை, ஆஸ்பத்திரிக்கே பணம்லாம் போய்கொண்டே இருக்கிறாரு. நம்ம சந்தோஷமாக சாப்பிட முடியல, நிம்மதியாக தூங்க முடியல. அது சாபத்தினால் வந்த விளைவாக இருக்கலாம். உடனே உடைய மனசில் என்ன பரிகாரம், என்ன செய்தா இது நீங்கும், என்ன பரிகாரம்? ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நான் பரிகாரி, நான் தான் உனக்கு பரிகாரி. என்ன விசுவாசித்தால் போறோம். இயேசுவே, நீர் என்னுடைய பரிகாரி, எங்க குடும்பத்துக்கு நீங்க தான் பரிகாரி. உங்க ரத்தத்தினால இந்த பாவம், சாபம், வியாதியெல்லாம் விலைக்கு போடுங்க அப்படின்னு ஜெபிச்சா போறோம். அவ்வளவுதான், சிம்பிள் ஃபெய்த். அதை சொல்லி ஜெபிச்சா அந்த கட்டுகள், சாப கட்டுகள் அறுக்கப்பட்டுரும். பரிகாரியாகிய இயேசுவின் மூலமா உடனே ஒரு விடுதலை சுகம் உண்டாகிவிடும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அதில் ஒரு விடுதலை சுகத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒரு அற்புதத்தை நீங்க காண்பீங்க, பெற்றுக்கொள்வீங்க. இயேசு உங்களுடைய பரிகாரியாயிருப்பா. அவரை, இயேசுவே நீர்தான் என் குடும்பத்துக்கு பரிகாரி, எனக்கு பரிகாரி நீங்க தான் அப்படின்னு ஜெபிச்சா போதும், உடனே உங்களுக்கு விடுதலை உண்டாகும். அவர் தான் நம்முடைய பரிகாரி. அதற்காக சிலுவையில் அவர் பிக்கப்பட்டவராய், அழகற்றவராய், ரத்தம் வடிய தொங்கினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இயேசுவின் தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். ஆண்டவர் உங்களோட இன்னைக்கு பேசியிருக்கிறார்ல, வசனத்தை கேட்டீங்க. ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசுகிறவர். உங்கள் பிரச்சனைக்கு காரணம் என்ன? சில காரியம் என்ன காரணம்னே குழம்பிக்கிட்டு இருந்தீங்கல்ல, எதனால் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்கணும், தொடர்ச்சியாக ஏன் இந்த மாதிரிலாம், ஒரு ஆசீர்வாதமே இல்லையே நினைக்கிறீங்களா? சாபமாக இருக்கலாமோ? வசனம் சாபத்தை குறித்து பேசுகிறது. இயேசு சிலுவையிலே நம்முடைய சாபத்தை கூட சுமந்தார் என்று வேதத்தில் வாசித்தோம்ல. அப்போ நம்முடைய சாபத்தை அவர் சுமந்தார்னு என்ன அர்த்தம்? சாபம் என்கிற ஒரு காரியம் மனுக்குலத்துக்கு பாதிப்பை உண்டாக்குகிறது. அப்போ ஏதோ ஒரு காரியம் சாபமாய் தொடர்ந்து வந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில். சிலருக்கு ஜெனரேஷன் கர்ட்ஸ், பரம்பரையாய் தொடர்ந்து வருகிற சாபம். அந்த சாபம் வந்துட்டா சிலருக்கு பரம்பரைய வியாதி தொடரும், வறுமைகள் தொடரும், நஷ்டங்கள் தொடரும், இழப்புகள் தொடரும், அவமானங்கள் தொடரும், அப்படியே பாதிப்புகள் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் கூட தொடரும். அது மாதிரி சாபத்தினால் உண்டான பாதிப்புகள் இருக்கலாம். எல்லாத்தையும் இயேசு சிலுவையில் சுமந்துட்டார். இனி நீங்கள் சாபத்துக்குள்ள இருக்குன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் விடுதலை பெற என்ன செய்யணும்? இயேசு என் சாபத்தெல்லாம் சுமந்துட்டா நீ விசுவாசிக்கணும். 2வது, இயேசுவே என் சாபத்தை சுமந்ததற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி உங்களுடைய ரத்தத்தின் வல்லமினால் அந்த சாபக்கட்டை அழிச்சு போடுங்க, அதை எடுத்து போடுங்கன்னு நீங்கள் ஜெபிக்கணும். விசுவாசத்தோடு ஜெபிச்சுட்டா ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்தருவார். ஒருவேளை சில சாபத்துக்கான காரணம் தெரிஞ்சுன்னா மனம் திரும்பி அந்த பாவத்தை விட்டு விட வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இப்போ ஜெபிக்கலாமா?
உங்கள் வாழ்க்கையில் சாப கிரியைகள் இருக்கிறதா? நெஞ்சில் கை வைத்து கொள்ளுங்க. இருதயத்தில் கை வைத்து கொண்டு, ஆண்டவரே, என் குடும்பத்தின் மேல் இருக்கிற சாபம், என் மேல இருக்கிற சாபம், என் பிள்ளைகளை தொடர்கிற சாபம், இந்த கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படணும். நாங்கள் இன்றைக்கு ஜெபிக்கிறோன்னு சொல்லி என் கூட சேர்ந்து ஜெபிக்கணும். சரியா? அப்படியே கண்களை மூடுங்க. இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க. தகப்பனே, இந்த மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறேன், இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறப்பா. சாபத்தினால பாதிக்கப்பட்டு ஒரு நிம்மதியும் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று கலங்கி 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 உந்த பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறதை நீர் பார்க்கிறீர். நீர் சிலுவையில் சாபமானதை நினைத்து நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க நீர் சாபத்திற்கு பரிகாரியாகிய சிலுவையிலே உம்மை பலியாய் கொடுத்தீர். அதை நினைத்தருளுவீராக. இப்பொழுது உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இவர்களுக்குள் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சாப கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். அந்த சாபத்தில் கிரியை செய்கிற பொருளாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். உம்முடைய இரத்தத்தை அவள் மேலே தெளித்து நான் ஜெபிக்கிறேன். எல்லா சாபங்களும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும். சாபத்தின் வல்லமைகள் விலகி போகட்டும். இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி இன்று முதல் ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு அவருடைய குடும்பத்தில் உண்டாயிருக்கட்டும். சகல நோய்களும் சகல பாவ கிரியைகளும் சகல ஆண்டவரே இழப்புகளும் வேதனைகளும் நீங்கி போனதற்காய் நன்றி. இனி அவருடைய வாழ்க்கையில நன்மையும் ஆசீர்வாதமும் சுபிட்சமும் உண்டாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.